அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் அடியான் பேசுகின்றேன். முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய பெருநாட்கள், ஒன்று நோம்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். முஸ்லீம்கள் நோம்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் கொண்டாடுவாங்க. இன்னொரு பெருநாள் ஒன்று இருக்கிறது, இன்னொரு பெருநாள். அது என்ன பெருநாள் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் கருப்பு பெருநாள் சொல்லுவாங்க. கருப்பு பெருநாள் இது யார் கொண்டாட தெரியுமா? இதை கொண்டாடக்கூடிய ஆக்கள் தான் மௌலைமார்கள், உலமாக்கள். பள்ளிவாசல் மௌலிமார்களாலே இவங்க தான் இந்த கருப்பு பெருநாள் கொண்டாடுறாங்க. ஏன் கருப்பு பெருநாள் சொல்கிறது தெரியுமா? தன்னுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இல்லாமல் அந்த பெருநாள் தினத்தை கழிக்கிறாங்களே, இதனால் தான் கருப்பு பெருநாள் சொல்லுவோம். அப்போ பொதுமக்கள் நீங்கள் யோசிக்கலாம், அப்போ மௌலிமார்கள் தொழு வைக்கணும் பெருநாளைக்கு. அது உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் மௌலிமார பெருநாள் தொழு வச்ச உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனா அவங்க பெருநாள் கொண்டாடுவாங்க, எல்லா முஸ்லீம்களையும் போல. நீங்கள் உங்களோட தேவைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது மௌலியோட வீட்டில் இருட்டாயும், இரவு தான் போய் சேருவார் வீட்டுக்கு. அதுதான் கருப்பு பெருநாள். ஏன்னா இரவைக்கு போய் கொண்டாட பெருநாள் தானே கருப்பு பெருநாள். பெருநாளுடைய தினத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நான் சொல்கிறேன் பாருங்க. காலையில் பள்ளிக்கு மௌலி போய் 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு பள்ளிக்கு போயிடுவார். பள்ளியெல்லாம் கூட்டி கீட்டி எல்லாம் துடைச்சி வச்சுட்டு இப்போ பார்த்துட்டு இருப்பார். முதலாவது என்ன செய்வாங்க, மக்கள் வந்து சேருவாங்க, தக்பீர் ஓதுவாங்க. தக்பீர் ஓதும் ஒரு 7 மணிக்கு பெருநாள் தொழுகன்னு சொன்னால் சரியாக 7 மணிக்கு தொழு வச்சு ஆகணும்னு சொல்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க 1 மணிக்கு மொழி டைம் சரி, மொழி டைம் சரி. கொஞ்சம் பேர் இருப்பாங்க, மாதம் 2 மொழி, ஒரு 5 நிமிஷம் பொறுங்களேன் ஆள் வருது, ஒரு 5 நிமிஷம் பொறுங்க ஆள் வருது. இவங்க சொல்லுவாங்க ஒரு 5 நிமிஷம் பொறுக்க சொல்லி, இவங்க சொல்லுவாங்க டக்குன்னு தொழுவை சொல்லி. இப்போ இந்த இடத்துல அந்த மௌலவி என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு தொழு வச்சா பின்னுக்கு வராங்க தொழுவை கிடைக்காது, அவங்க கோச்சிடுவாங்க. லேட்டாகி தொழு வச்சா முன்னுக்குள்ளவும் கோவப்படுவான். இந்த 2 விஷயமும் எல்லா பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு பெருநாளைக்கும் நடக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல மௌலிமாரனுடைய அந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் கொஞ்சம் யோசிப்பார். சரி, பெருநாள் தொழுகை முடிஞ்சு. பெருநாள் தொழுகை முடிஞ்சோடனே இப்போ தான் இந்த பெற்ற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் உறவினர்களுக்கு பெருநாளுடைய தினத்தில் ஞாபகம் வர நம்மட அம்மா, வாப்பா, சகோதரம், நானா, தம்பி கபரில் இருக்காங்க, யாசின் ஓதும். ஒரு மௌலவி எத்தனை பேருக்கு யாசின் ஓதுவார் யோசிப்பார். எங்களுக்கு நடந்த சம்பவம் உண்டு. பெருநாளுக்கு முதல் நாள் வந்து ஒருவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் என்கிட்ட, மௌலவி பெருநாளைக்கு நாளைக்கு யாசின் ஓதும் பாப்பாவுக்கு தொழுத கையோட வாங்க. அப்போ எங்கள்கிட்ட அதுக்கு பிறகு வேறு யாரும் சொல்லல. அப்போ ஒரு யாசின் தான் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பெருநாளைக்கு அடுத்த நாள், பெருநாளைக்கு அடுத்த நாள் பார்த்தா அந்த சொன்னவருடைய நானாவும் வந்து சொல்கிறார் எங்கள் பாப்பாவுக்கு யாசின் ஓதும். அப்போ நான் சொன்னீங்க சொல்ல இல்லைன்னு சொன்னேன். அவர் என்ன செஞ்சார், நிர்வாகத்தில் போய் சொல்லிட்டார். ஓதப்படுறது யார் செய்யுது? ஒரே ஒரு வாப்பாவுக்கு தான் நானாவும் ஓதணுன்றாரு, தம்பியும் ஓதணும்னு சொல்கிறார் யாசின். நானாவும் தம்பியும் கதைக்கிறது இல்லை. தம்பி சொல்கிறார் நான் தான் ஃபெஸ்ட்டுக்கு ஓதணுண்டு, நானா சொல்கிறேன் நான் தான் ஃபெஸ்ட்டுக்கு ஓதணும்னு சொல்கிறார். நானா சொல்கிறேன் நான் நிர்வாகத்தில் சொல்லிட்டேன்னு சொல்லி, தம்பி சொல்கிறார் மோளை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்னுடைய நிலைமை, ஒரு ஆலிமுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? கடைசியாக அந்த பிரச்சனை நானாட்ட மன்னிப்பு கேட்டு தம்பிக்கு ஃபெஸ்ட்டுக்கு யாசின் ஓதி, ஒரே கபருக்கு தம்பிக்கு ஃபெஸ்ட்டுக்கு யாசின் ஓதி, 2வது அதே கபருக்கு நானா உட்காந்து ஓதும். யோசிச்சுப்பார். இப்படி யாசின்லாம் ஓதிட்டு வீட்டுக்கு போகும்போது இருட்டாயிடும். அதனால தான் கருப்பு பெருநாள்னு நாங்கள் சொல்கிறோம். மௌலைமார் அந்த கொண்டாடக்கூடிய பெருநாள். இப்போ வீட்டுக்கு போயிட்டார் பாருங்கள், பெருநாள் எடுத்துடும், ஹஜ்ஜி பெருநாள் எடுப்போம், சென்ற ஹஜ்ஜி பெருநாள் எடுப்போம். இப்போ வீட்டுக்கு போகும்பொழுது இந்த மௌலிமார் என்ன செய்கிறாங்க, லேட்டாகி தான் போகிறது. வீட்டுக்கு போகிறாங்க, எவ்வளோ பெருநாளுக்கு அந்த சந்தோஷங்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. போன முறை 12,000 ரூபா காசு. இந்த 12,000 ரூபா காசில் 2,000 ரூபா என்னத்துக்கு போகும், பிரயாணத்துக்கு போயிடும். மிச்சம் 10,000 ரூபா காசு உங்களோட மனைவிமாருக்கு, உங்களோட உம்மாட வீட்டை, வாப்பாட வீட்டை, மனைவியோட உம்மாட வீட்டை, வாப்பாட வீட்டை, சகோதரனை வீட்டை போகிறத போலத்தானே உலமாக்களுடைய மனைவிமாருக்கும் ஆசை இருக்கும், உலமாக்களோட பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்கும். அப்போ உறவினரோட வீட்டுக்கு போகும்போது இந்த மௌலை பள்ளிவாசலை நம்பி, ஊர் ஜமாத்திரை நம்பி இருக்கக்கூடிய, ஊதியம் வாங்கக்கூடிய, சம்பளம் வாங்கக்கூடிய மௌலவி வெறுமனே 12,000, 10,000, 15,000 வீட்டுக்கு கொண்டுட்டு போனால் இதை வச்சு உறவினர் வீடுகளுக்கு போக முடியுமா? போகும்போது அம்மா அவருடைய பிள்ளைகள், பாப்பா எனக்கு இதை வாங்கி தானே பெருநாள் தானே, பாப்பா எனக்கு சோடா வாங்கி தான் பெருநாள் தானே, எனக்கு ஒரு டிபி பேக்கெட் வாங்கி தான் பெருநாள் தானே, பெருநாள் காசு தாங்க, இப்படி சொல்லும் பொழுது அந்த உலமாவினுடைய குடும்ப சூழ்நிலை எவ்வாறு இருக்கும்? அந்த காசை வச்சு வீட்டு சாமான் வாங்குவாரா அல்லது பிள்ளைகளுக்குரிய பெருநாளுடைய தேவையை செய்வார்? இந்த 12,000 ரூபா காசை வச்சு யோசிச்சு பாருங்கள். பெருநாளுக்கு மனைவிக்கு உடுப்பெடுக்கலுமா, பிள்ளைகளுக்கு உடுப்பெடுக்கலுமா, மௌலவிக்கு உடுப்பெடுக்கலுமா?
ஒரு ஜுப்பா 6500 ரூபா. மௌலவி உடுப்பெடுத்தால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெருநாள் தொழுக வச்ச உடனே தான் அந்த 12,000 காசு கொடுக்குது. அப்போ உடுப்பு எப்போ எடுக்கிற, உடுப்பு எப்போ எடுக்கிற? இப்போ 20ஆம் தேதி பெருநாள் வரும்னு சொன்னால் பள்ளிவாசல் நம்ம செய்வாங்க, 30 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளம் பெருநாள் வருது மௌலவி உடுப்பு எடுக்கணும், முன்னும் கொடுக்கணும். 100க்கு 1-2 பள்ளிவாசல் தான் சரியாக செய்கிறாங்க. மற்ற அவ்வளோ பள்ளிவாசல் சொன்ன டேட்டுக்கு தான். அப்போ மௌலவி பெருநாளைக்கு முதல் நாள் காசு இல்லை உடுப்பு எடுக்க, பெருநாளைக்கு பிறகு 10,000 ரூபா வீட்டை போகிறாரு. இதை வச்சு என்ன செய்வார்? அவருடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் யோசிச்சுப்பார். ஆக மேலான சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் சொல்கிறோம், இந்த பெருநாளுடைய தினம் வரும் என்று சொன்னால் உலமாக்களுக்கும் குடும்பங்களுக்கு தேவைகள் இருக்குது. அழகான முறை பெருநாள் கொண்டாடணும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு தெரியுமா, ஆக ஒரு மடத்தனமான விஷயம் சில விடயம் இருக்குது. என்ன தெரியுமா, இந்த பெருநாள் தினம் ஹஜ்ஜி பெருநாள் வந்து சொன்னால் மௌலை மரம் வீட்டை உடனே அனுப்புகிறேன் இல்லை. ஏன் தெரியுமா, மௌலை 3 நாள் தக்பீர் ஓதணும், 3 நாள் பெருநாள் முடிச்சு நீங்கள் வீட்டை போங்க. நீங்கள் மனைவி பிள்ளைகளோட பெருநாள் கொண்டாடுறீங்க, அந்தண்டு 3 நாள் தக்பீர் ஓதணும், 3 நாள் பெருநாள் கொண்டாடுறீங்க, ஊரில் இறைச்சிகள் தருவாங்க, குர்பானி தருவாங்க, கொண்டாடுறீங்க. நீங்கள் மௌலவி என்ன செய்யணும், உங்களுக்கு தக்பீரை ஓதிட்டு 3 நாள் நின்று 4ஆம் நாள் போய் அவன் பெருநாள் கொண்டாடணும். இது எந்த வகையில் நியாயம் சொல்லுவாங்க? அதிகமான பள்ளிவாசல் நடக்குது, 3 நாள் தக்பீர் ஓயிட்டு போகணும். ஏன் உங்களுக்கு ஆயிலையா தக்பீர் ஓத? உங்களுக்கு தக்பீர் ஓத தெரியாதா? நீங்கள் முஸ்லீம்கள் தானே. மௌலையை வச்சா 3 நாள் தக்பீர் ஓதணும், நீங்கள் தக்பீர் ஓதுங்க. யாராவது தொழுவைப்பாங்க, தொழுவுங்க, தக்பீர் ஓதுங்க. என்ன நியாயம் சொல்லுங்க அப்போ? எவ்வளோ அநியாயப்படுறாங்க உலமாக தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளோ கோலப்படுறாங்க தெரியுமா? இந்த உலமாக்களுடைய குடும்பங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை முன்வைக்கி தெரியுமா? கணவன் மனைவிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் சொல்லுங்க. அதனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் மனசு வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோவை உங்களால் இயன்ற அளவு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது வந்து நிர்வாகிகளுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அதன் மூலியமாக ஏதாவது ஒரு உலமாவுக்கு பிரயோசனம் அடையலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறோம், இந்த உலமாக்கள் சம்பந்தமாக வீடியோ அனுப்பும் பொழுது என்ன செய்வோம், அதிகமாக பேர் தட்டிட்டு போயிடுவாங்க, வீடியோ பார்க்க மாட்டாங்க. மௌலைமார் சொன்னால் பார்க்க மாட்டாங்க. உங்களால் ஏண்ட உதவி காசு தராட்டியும் பரவாயில்லை, உலமாக்கள் காசு கொடுத்து உதவி செய்யாட்டியும் இந்த வீடியோ உங்களால் ஏண்டது ஷேர் பண்ணுங்கள். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம், ஆலமுல் அர்வான்னு சொல்லி அதில் போய் பாருங்கள், முழு வீடியோக்களும் இருக்கும். அதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து நிர்வாகிகள் யாருக்கும் அனுப்பினு சொன்னால் அதன் மூலியமாக ஏதாவது ஒரு உலமா பிரயோசனம் அடையலாம். அதனால் நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களால் ஏண்ட உதவிகளை உங்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு செய்யுங்க. பாவம் கடனாளிகளாக கஷ்டப்பட்டவர்களாக குமர்களை வச்சுக்கொண்டு கல்யாணம் முடிச்சு வைக்க இயலாமல், வீடு வாசல் கட்ட இயலாமல் மிக ஏழ்மையாக வாழக்கூடிய உலமாக்களுக்கு அல்லாஹ்வுக்கு வேண்டி உதவி செய்யுமாறு உங்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.